எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? 2 வருஷம் கேப்க்கு அப்புறமா இந்த சேனலில் நாங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம ஸ்பைசி மிக்ஸ் நான்வெஜ் பிக்கல் அப்படின்னு ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த பிராண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த பிக்கல்ஸ் 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. கெமிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் பக்குவமாக இது செஞ்சிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிக்கல்னு சொல்லாமல் ரெடி டு ஈட் கறி அப்படின்னு சொல்லலாம். இந்த நான்வெஜ் பிக்கல் சப்பாத்தி, சூடான ரைஸ், கஞ்சி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பிக்கல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த சிக்கன் பிக்கல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டாலே போதும். சிக்கன் கறியும் சப்பாத்தியும் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த சிக்கன் பிக்கலும் சப்பாத்தியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் போன்லெஸ் பிக்கல் பார்க்க போகிறோம். இந்த பிக்கல் தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இனிமேல் வீட்டில் எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லைன்னா கவலையே இல்லை. தோசை சுட்டு இந்த பிக்கல் எடுத்து சாப்பிட்டா போதும், அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரான் பிக்கல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சூப்பரான இந்த ப்ரான் பிக்கல் நம்ம சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. வெறும் ப்ரான் பிக்கல் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா போதும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த ப்ரானில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமான முறையில் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் பிக்கல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபிஷ் பிக்கலுக்கு நம்ம பாறை மீன் வாங்கி தோல் முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சவுத் இண்டியன் மீன் குழம்பு டேஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவும் ரைஸ்க்கும் கஞ்சிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மற்றபடி தோசை இதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த நான்வெஜ் பிக்கல் கூடவே நிறைய மசாலா வெரைட்டியும் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்பவே சுத்தமான முறையில் ஆர்கானிக்காக கெமிக்கல் இல்லாமல் செஞ்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட சிக்கன் பிரியாணி மசாலா, ஹைதராபாத் பிரியாணி மசாலா, ஸ்பெஷல் கரம் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கிரேவி மசாலா, பெப்பர் ரோஸ்ட் மசாலா, குருமா மசாலா, சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், மிளகாய் பொடி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மசாலா வெரைட்டியும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.